நம்ம எல்லாருக்குமே வந்து என்னென்னா ஒரு எப்பயுமே குழப்பமான சூழ்நிலை சில டைங்களில் வந்து வரும். சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து பலவிதமான குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அது பண்ணால் நல்லா இருக்குமோ, இது பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவும் என்ன செய்யும், தவறாக தான் முடியும். அப்படி தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தடவை வந்து புத்தர் வந்து என்ன செய்கிறாரு, தண்ணி தாகமாக இருக்குது, தன்னுடைய சீடரான ஆனந்தர்கிட்ட வந்து என்ன செய்கிறாரு, அந்த குளத்தில் போய் நீ என்ன செய்ய, அந்த குட்டையில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து எனக்கு பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாரு. ஆனந்தர் என்ன செய்கிறாரு, புத்தருக்காக போய் அந்த தண்ணியை பிடிக்கலான்னு போகிறாரு. போகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு ஒரு மாட்டு வண்டி வந்து அதில் ஏறி போயிடுது. போனால் குட்டை என்ன ஆகுது, கலங்கிடுது. கலங்கின தண்ணியை எப்படி எடுத்துகிட்டு போக முடியும், அப்படி அதனால் என்ன செய்கிறாரு, திரும்ப வந்துடுறாரு. வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி போகக்குள்ளே என்ன ஆகி போயிடுச்சு, மாட்டு வண்டி வந்து அந்த குட்டையில் தண்ணி ஏற்றினதுனால கலங்கிருச்சு ஐயா. இப்போ நான் அந்த ஒரு 10 அடி அங்கிட்டு போனோன்னா அங்கிட்டிருந்து வேறு நல்ல தண்ணி எடுக்கலாம், இல்லைன்னா இந்த பக்கம் போனால் ஒரு நல்ல தண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க அப்படிங்கிறாரு. எனக்கு அதெல்லாம் வேணாம், இதுதான் வேணும், நீ போ அப்படிங்கிறாரு. மறுபடியும் போய் நிற்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் நிற்கிறாரு. நின்று பார்த்தா அது மாறுற மாதிரி தெரியலை. மறுபடியும் டக்குன்னு வந்துடுறாரு. வந்து என்ன செய்கிறாரு, ஏயா நீங்கள் தாகமாக இருக்குன்னு சொன்னீங்க, அனுமதிச்சிங்கன்னா நான் ஒரு 10 அடி போய் வேகமாக போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. இல்லை நீ அங்கேயே போய் அதையே எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்ட நிற்கிறாரு. நின்ற பிறகு என்னதுன்னா, அந்த கலங்கள்லாம் வந்து இதாகிடுது. அப்புறமா மேலே இருக்க தண்ணியை மட்டும் கரெக்டாக என்ன செய்கிறாரு, அந்த தெளிந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அவர் என்ன செய்கிறாரு, இந்த தெளிந்த தண்ணி வர்றதுக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்றோடனே, நான் வந்து ஒன்றும் செய்யலை, அமைதியாக இருந்தேன் அப்படிங்கிறாரு. அப்படி தான் குழப்பமான சூழ்நிலையில் வந்து நம்ம என்ன செய்யணும், போட்டு நம்ம குழம்பாமல் அமைதியாக இருந்தோம்னா என்ன செய்யும், அதுக்கான தீர்வு கிடைக்குங்கிறதான் சொல்லப்படக்கூடியதாக இருக்குது.